ஃபஸ்ட்டு தங்கம் விலை வந்துட்டு அதிகமாக ஏறிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா வெள்ளி விலை வந்துட்டு அதிகமாக ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரெண்டுத்துடைய விலை மாறி மாறி ஏறுறதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? முழுக்க முழுக்க அமெரிக்கன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம்தான் இது. ரெண்டாவது, இந்த குழப்பத்தினால இந்த வெள்ளி தங்கங்கள் இப்போ குறைஞ்சாலும் மிகப்பெரிய அளவில் ஏறிடும். இந்த வருஷம் அதிகமான அளவுகள் ஏறி வாங்கக்கூடிய நிலைமைக்கு வரலாம். ஆனால் இந்த மார்ச்லேருந்து மேக்குள்ளே கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்த கோல்டு சில்வர் நம்பி இருக்கலாம். அதுவும் பர்டிகுலராக சில்வர் 2.75 இல்லைன்னா 3 லட்ச ரூபா இல்லை 4 லட்ச ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதிர்பார்க்காத நோக்கத்தை எல்லையை அடையக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அநேகமாக இந்த $100 ஒரு அவுன்ஸ் வெள்ளி வாங்க கொடுத்த அளவுக்கு வந்துட போது. அப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,20,000 3,30,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் சில வழிகளை இந்த இறக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் இந்த வெள்ளி தங்கத்தை நிறுத்த முடியாது. சின்ன போர் சலனங்கள், சின்ன பிரச்சனைகள் எங்கேயோ ஏற்பட்டதுன்னா அதுக்கே இந்த வெள்ளியை ஏற்றுவாங்க, அதுக்கே இந்த கோல்டை ஏற்றுவாங்க. அந்த நிலைமை ஏற்பட போது. ஸோ மக்கள் இதில் கவனம் செலுத்தாமல் வேறு வழி இதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஐட்டமாக இருக்கக்கூடிய காப்பர். இந்த காப்பர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போகுது. அது இல்லாமல் சில 2-3 பொருட்களும் இது ஜிங்க் சம்மந்தப்பட்டது, காப்பர் சம்மந்தப்பட்டது, வெள்ளிக்கு உண்டான துணையாக இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான விலைகள் ஏறப்போகுது. ஸோ மார்க்கெட்டில் விலை குத்துவாங்க. அது இப்போல்லாம் 1000 1200 இருக்கக்கூடிய காப்பர் 1700 இருக்கக்கூடிய காப்பர் 5000 வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நிலைமை. ஏன்னா காப்பர் சேர்ந்து தான் தங்கத்தை பண்ண முடியும். அதனால் அதையும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் கவனத்தை ஈர்ப்பு அதாவது எப்படின்னா இந்த கோல்டு தங்கன்றது ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்கேம் அடிப்படலாம், இல்லை நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணலாம், சில குழப்பங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் திரும்ப இந்த கோல்டு ஏறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா ஒரு சட்டன் பேரில் டிமாண்ட் ஆகிடும், மக்கள்கிட்ட நிறைஞ்சிரும். ஆனால் டிமாண்ட் ஆகி அது இன்னும் ஏறக்கூடிய நிலைமைகளில் தான் இருக்குன்றதை சொல்லலாம்.